Hello everybody, welcome back to Coffeetabletalks. This is free advice with CTT. So already we have free advice episode 1 பண்ணோம் அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு சோ அதுக்கு நம்ம பேர் வச்சிட்டோம் சோ அது பேர் தான் வந்து free advice with CTT இந்த சீரிஸ்ல நம்ம வந்து காமனா நம்ம சேனல்ல கேக்குற क्वेश्चंस அட்ரஸ் பண்றோம் சோ எல்லாருக்குமே அது யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு சோ அந்த விதத்துல வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகமா கேக்குற क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் சீரமும் ஹேர் ஆயில் பத்தின क्वेश्चंस வந்து நிறைய கேக்குறாங்க அதாவது ஹேர் சீரம் யூஸ் பண்ணா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா இல்லனா வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டா ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்றது இது ரெண்டு எப்படி மாத்தி யூஸ் பண்றது எது எப்போ யூஸ் பண்றது எது நல்ல ஹேர் சீரம் இந்த மாதிரியான நிறைய क्वेश्चंस வந்து அடிக்கடி நம்ம சேனல்ல இருக்கு சோ இத வந்து நம்ம அட்ரஸ் பண்றோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து how to use hair serum அப்படிங்கற வீடியோவும் and also வந்து hair serum versus hair oil அப்படிங்கற இன்னொரு வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்புல்லான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ வீடியோ பார்த்ததுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணுங்க சோ வாங்க நம்ம குயிக்கா இப்போ இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் So first of all வந்து என்ன क्वेश्चन னா hair serum வந்து hair fall கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கற ஒரு क्वेश्चन so hair serumம் சரி hair oilம் சரி ரெண்டுக்குமே வந்து யூனிக்கான யூசஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டுமே சேர்ந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் கொடுக்கும் சோ இத தான் நம்ம பார்க்க போறோம் so first நம்ம பார்க்க போறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா hair serum வந்து நமக்கு உண்மையிலேயே hair fall கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படினு So hair fall வந்து ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் ஒன்னு வந்து நமக்கு இந்த இங்க ரூட்ஸ்ல இருந்து விழுற முடி சோ அந்த hair fall ஒன்னு இன்னொன்னு வந்து இந்த இதுல இருந்து உடைஞ்சு விழுற முடி சோ இந்த மாதிரியான ரெண்டு டைப் ஆஃப் hair fall வந்து நமக்கு இருக்கும் சோ மொத்தமா மேல இருந்து விழுற முடி பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம hair densityயே குறஞ்சிரும் பட் கீழ மட்டும் நமக்கு விழுற முடி அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது முடி உடைஞ்சு விழுறப்போ என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப பின்னணும் அப்படினா கீழ வர அந்த பின்னல் வந்து ஒல்லி ஆயிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குறவங்களுக்கு ஹேர் சீரம் வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இது நீங்க அப்ளை பண்றப்போ அந்த கீழ இருக்கிற முடி வந்து உடையாது சோ இது வந்து இது மட்டும் வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படினு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது கண்டிஷனர் யூஸ் பண்ணனும் இந்த மாதிரி ஹேர் சீரம் யூஸ் பண்ணனும் அட் தி சேம் டைம் வந்து நல்ல டயட் புரோட்டீன் ரிச் டயட் அண்ட் ஆல்சோ வந்து அயன் சம்பந்தமான டயட் நம்ம சேர்க்கும்போது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் சோ இது வந்து ஒன் ஆஃப் தி யூசஸ் சோ ஹேர் சீரம் வந்து ஹேர் ஃபால் டியூ டு பிரேக்கேஜ் தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர ஹேர் ஃபால் வந்து மேல இருந்து உள்ள ஹேர் ஃபாலை வந்து ஹேர் சீரம் கண்ட்ரோல் பண்ணாது அதுக்கப்புறம் வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்றனால முடி வந்து ஆட்ஸ்ல காட்டுற மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது ஹேர் சீரம் வந்து ஹேர் ஆயிலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இப்போ ஹேர் ஆயில் வந்து நம்ம டெய்லி போட்டுட்டு போக முடியாது ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்சிரும் ஃபேஸ்ல எண்ணெய் வடியும் ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ ஹேர் சீரம் வந்து நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவ்வளோதான் ஸோ வந்து நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க எண்ணெய் தேய்க்க வேணாம் பட் வந்து முடி கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நம்ம வந்து ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து ஹேர் ஆயிலுக்கு பதிலாக ஹேர் சீரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஹேர் ஆயில் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் மெயின்டெனன்ஸுக்கும் சரி ஸோ வந்து ஹேர் சீரமை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பட் ஹேர் ஆயிலை வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ வந்து ஹேர் ஆயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஹேர் ஆயிலுக்கு பதிலாக தான் ஹேர் சீரம் அப்படின்னு கிடையாது ஸோ இந்த பாயிண்ட்டை உங்களோட மனசுலேருந்து அப்படியே அழிச்சிருங்க ஹேர் ஆயில் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் ஹேர் சீரம் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் என்னோட அட்வைஸ் ஒரு நான் எப்படி அதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 டேக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வந்து நல்லா டீப் கண்டிஷன் பண்ணி முடிய வச்சுக்கலாம் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோம் தெரியுமா அது வரைக்கும் அடுத்து தலை குளிக்கிறதுக்கு வரைக்கும் ஹேர் சீரமை வச்சு முடியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது ஹேர் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும் ஸோ பொதுவாக வந்து ஹேர் ஆயில் ஹேர் பாத்துக்கு முன்னாடியும் ஹேர் பாத்துக்கு அப்புறமா ஹேர் சீரமும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே அண்ட் அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து பொதுவாக வந்து இந்த ஹேர் சீரம்ஸ் நம்ம ஜென்ரலாக வந்து அவைலபிளாக இருக்கிற இந்த livon ஆகட்டும் loreal ஆகட்டும் இது எல்லாமே வந்து
சிலிகான் பேஸ்ட் ஹேர் சீரம். ஸோ சிலிகான் அப்படின்றது ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா பிசு பிசுன்னு வரும், முடி பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் இல்லாமல் இருக்கும், ஷைன் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தலைக்கு தான் குளிக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக அது பண்ணலாம். பட் வந்து நீங்கள் இன்றைக்கி ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நாளைக்கு எண்ணெய் வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு வாரம் அப்படியே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆக்சுவலாக பெருசாக செய்யாது. பட் ஈஸியாக உங்கள் தலையில் வந்து அழுக்கு படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சீரமும் சரி இந்த ஹேர் ஆயிலும் சரி ரெண்டுமே வந்து அழுக்கு ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து சீரம்ஸ் பற்றின விஷயம். ஸோ சீரம்ஸ் வந்து பொதுவாக ஹேர் சீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல பிராண்டும் சரி நார்மல் பிராண்டும் சரி எல்லா பிராண்ட்லேயும் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சிலிகான் வந்து அதில் இருக்குது. ஹேர் சீரம் ஆசச் வந்து நேச்சுரல் அப்படின்ற மாதிரி எந்த ஹேர் சீரமும் கிடையாது. ஸோ வந்து இருக்கிற ஹேர் சீரம்லேயே எல்லா சீரமுமே நல்லா தான் இருக்குது. லிவோன் சரி loreal சரி எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹேர் சீரம் தான். ஈவன் பயோலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோமேட்ரிக்ஸ், அதுவும் ரொம்ப நல்ல சீரம் தான். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்ல சீரம்ஸ் தான். அண்ட் மேபி வந்து இன் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது நல்ல ஆர்கானிக் பிராண்டோ இல்லை நேச்சுரல் பிராண்ட்ஸோ ஹேர் சீரம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது நம்மளுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் வந்து நேச்சுரல் ஆர் கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் சீரம்னு எதுவுமே கிடையாது. ஸோ இருக்கிற ஹேர் சீரம் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஹேர் சீரம் அண்ட் ஹேர் ஆயில் பற்றின டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரீ அட்வைஸ் வித் சிடிவியில் சந்திக்கலாம். ஸோ அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உமா. டேக் கேர்.